கோவையில் அரங்கேறிய கூட்டு பாலியல் வன்கொடுமை. பார்க்கக்கூடாத கோலத்தில் மீட்கப்பட்ட கல்லூரி மாணவி. இரவு நேரத்தில் பெண்ணுக்கு நடந்த கொடூரம், பின்னணி என்ன? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தோட பேரை சொன்னாலும் நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். முக்கியமாக அங்கே இருக்க தொழில் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அங்கே நிறைய வளங்கள் இருக்குது, தொழில் இண்டஸ்ட்ரி அவ்வளோ கொட்டி கிடக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த மாற்றி இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகவே கூடாதுப்பா அப்படின்ற ஒரு நிலைமையை வரக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் அங்கே அரங்கிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு ஒரு 11 மணி அளவில் ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்குது ஒரு கும்பல். சரி, என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பகுதி, அது பிருந்தாவன் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி எப்பவுமே ஒரு காலி காடாக தான் இருக்கும், ஒரு மைதானம் மாதிரி இருக்கும். அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த இடத்துல ஒரு இரவு 11 மணிக்கு கோயம்புத்தூரில் படிக்கிற ஒரு முதலாம் ஆண்டு மாணவி தன்னோட ஃப்ரெண்டோட காரில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நைட் ஒரு 11 மணி, அதான் அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு 3 பேர் சரியான போதையில், கஞ்சா போதையா இல்லை குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல, ஆனால் சரியான போதையெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு 3 பேர் அந்த வழியாக வந்திருக்காங்க. அவங்க காரில் பார்த்துருக்காங்க, எப்போ ஆள் நடமாட்டம் யாருமே இல்லை, இந்த ஒரு காரில் இந்த ஒரு பொண்ணு இந்த பையன் மட்டும் இருக்காங்க, பார்க்கறதுக்கு காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரி இருக்காங்க. சரி, நம்மள வேலையை காமிச்சிட்டோம்னு சொல்லி அந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காருக்குள்ளே இருந்தவங்கள தாங்கிட்ட இருக்க கட்டியை வச்சு அந்த காரோட கண்ணாடியை உடைச்சி, ஏய் வெளியே வா வெளியே வா அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. வெளியே அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. சொல்லியிருக்காங்க, ஆனால் விட்டுருங்கண்ணா, தெரியாமல் இங்கே வந்துட்டோம், நாங்கள் போயிடும்னு சொன்னதுக்கு அந்த 3 பேர் விடலை. அவங்க 2 பேருமே அடிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த பெண்ணோட ஃப்ரெண்டு, ஆண் நண்பர், அவர் பேர் வினித்து, அவர் அவ்வளோ போராடி இருக்கார் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காகவும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக. ஆனால் இவங்க விடவே இல்லை. அந்த பையனை சரியாக அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 தையல் அந்த பையன் உடம்புல, அப்படிதான் சொல்லி ஆகணும். அடித்து அந்த பையனை தூரம் தூக்கி போட்டு போயிருக்காங்க. இந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கெஞ்சிருக்கானா விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி, இவங்க விடவே இல்லை. கடத்திட்டு போய் கொஞ்சம் தொலைவு தள்ளி போய் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை தூக்கி போட்டு போயிருக்காங்க. உடனே இவர் ஆண் நண்பர் அவர் கண் முழிச்சு பார்த்துருக்காரு, என்னடா அது, நம்ம ஃப்ரெண்டை காணோம், காரோ உடஞ்சு போயிருக்கு, நமக்கு இந்த அடிபட்டிருக்கு, என்ன நடந்தது, நம்ம ஃப்ரெண்டு எங்கே போயிட்டா அப்படின்னு தேடி பார்த்து கிடைக்கல. உடனே தான் அடிபட்டு இருந்தாலும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனில். அவங்க இந்த சம்பவத்தெல்லாம் கேட்ட பிறகு உடனே அந்த ஸ்பாட்டுக்கு தேடி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு கிடைக்கல. அப்போ கொஞ்ச தளவு போன பற்றி தான் தெரிஞ்சிருக்கு, அந்த பொண்ணு அற நிர்வாணத்தோட உடம்புல பல காயங்களோட அங்கே விழுந்து கிடந்திருக்கா அப்படின்னு பாலியல் பலாத்காரம் பண்ணி. உடனே அந்த பொண்ணை மீட்டு தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க போலீஸார். இவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. விசாரணை போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 3 பேர் இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அந்த பையன்கிட்டையும் விசாரணை பண்ணியிருக்காங்க போலீஸ். அந்த பையன் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி அந்த பசங்க இருந்தாங்க, 3 பேர் வந்தாங்க, நாங்கள் காரில் தனியாக இருந்தோம், போதை போட்டு எங்கள்கிட்ட வம்புக்கு இழுத்தாங்க, இது மாதிரி அவங்க விசாரணை சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே இந்த கும்பலை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு 7 தனிப்பிரிவு படையை அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த தனிப்படை போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பகுதி ஒரு காலியான இடம். அந்த இடத்துல இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கான். அதனால போலீஸார் அடிக்கடி அந்த இடத்துல ரவுண்ட்ஸ் போவாங்களாம். ஆனால் இந்த சம்பவம் நடக்கும் போது போலீஸார் அந்த நேரத்தை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சிசிடிவி கேமராவை எடுத்து அந்த 3 பேர் யாரு, அந்த 3 பேரோட போட்டோஸ் அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் நடந்த பிறகு மக்களே ஒரு மிரண்டு போயிருக்காங்க. என்னடா இது, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியே. அதான் அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப ஒரு கவலைக்கிடமா இருந்திருக்காங்க. நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா, அந்த பெண் பிள்ளை பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும். ஆனால் சில பேர் சில கேள்விகளையும் கேட்குறாங்க, எதுக்கு இரவு நேரத்தில் இந்த பெண்ணும் அந்த ஆணை அங்கே போய் சந்திக்கணும், ஏன் அவங்களுக்கு சந்திக்கிறதுக்கு இடமே இல்லையா, எவ்வளோ இடம் இருக்கு, அதை விட்டு நைட் டைம்ல தான் போய் அவங்க பார்க்கணுமா, இவங்க அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க இரவு நேரத்தில் போய் சந்திச்சிருக்காங்களா இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது யாராலையும் மன்னிக்கவே முடியாதான். இப்படி மனித உருவத்தில் இருக்க அந்த மிருகங்கள் அந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்த மிகப்பெரிய தப்பான விஷயம் தான். அதனால அந்த 3 பேரையும் உடனடியாக கைது செஞ்சு தக்க தண்டனை கொடுக்கணும். அதுதான் மக்களோட கோரிக்கையா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி சமயம் இப்ப மட்டும் நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி சென்னையிலும் இதே மாதிரி நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையிலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருந்திருக்கு.
அந்த ஓட்டையை ஒருத்தர் பயன்படுத்தி அங்க படிக்க ஒரு பொண்ணுக்கே வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பொண்ணும் அந்த காலேஜ் படிக்க ஒரு பொண்ணும் ஒரு பையனை வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க காலேஜுக்குள்ள. அப்போ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஓட்டை இருக்குல்ல பெரிய ஓட்டை, அந்த ஓட்டை வழியா யாருக்கும் தெரியாம உள்ள போய் இவங்க 2 பேரும் பேசிட்டு பாத்துருக்காங்க. பார்த்துட்டு அந்த வீடியோ எடுத்திருக்காரு. வீடியோ எடுத்து மிரட்டிருக்காரு. இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் ஒழுங்கா கேளு, இல்லைன்னா இதை வந்து நான் இன்டர்நெட்ல விட்டுருவேன், உங்க மானத்தை வாங்கிடுவேன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து, அண்ணா அதெல்லாம் பண்ணாதீங்கன்னா விட்டுருங்கண்ணா, எனக்கு இப்போ பீரியட்ஸ்னா ஏதோ பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்போ சொல்லியும் அந்த ஆண் நண்பரை தாக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட அவர் தப்பா நடந்திருக்காரு. அந்த ஒரு சம்பவம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இந்த மாதிரி இந்தியா முழுக்க ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இப்போ இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும், இது யார் கையில இருக்கான்னு கேட்டா கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. நான் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் பெற்ற பெற்றோர்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பயமா தான் இருக்கு. என்னடா நம்ம பொண்ணு வந்து காலேஜுக்கு போறா, நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு போறா, நம்ம பொண்ணு வேலைக்கு போறா, நம்ம பொண்ணு வெளியே போறா, போயிட்டு பத்திரமா வருவாளா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா சட்டங்கள் தான் கடுமையாகணும். அதுக்கு நம்ம கவர்மெண்ட் தான் ஒரு முடிவு எடுக்கணும். இது கிங் டிவி, நான் உங்கள் டேவிட் சுரேஷ். Meriba Paneer Soda. I trust Meriba.